வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பிசிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போறோம். நமக்கு நல்லாவே தெரியும் இந்த இயற்கை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டுமே நம்மள ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம யூனிவர்ஸும் சரி, நம்மளும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸால பார்த்தீங்கன்னா ஆகியிருப்போம். இந்த ஆட்டம்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஆட்டம்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டானும், நியூட்ரானும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம வெறும் ஹைட்ரஜன் ஆட்டமை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டமும் அதோட நியூக்ளியஸ் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஹைட்ரஜனோட ஆட்டமோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 × 10⁻11 மீட்டர்ஸ். அதாவது 0. ஒரு 11 0 போட்டு பக்கத்தில் 5 போட்டிங்கன்னா அவ்வளோ மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்குள்ளார இருக்கிற நியூக்ளியஸோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.8 × 10⁻15 மீட்டர். அதாவது 0. ஒரு 15 0 போட்டு ஒரு 8 போட்டிங்கன்னா அவ்வளோ மீட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் 62,500 மடங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டமை கம்பேர் பண்ணுறப்ப சின்னது. இதில் என்னப்பா ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இதை நம்ம ரியல் வேர்ல்டுக்கு நான் கொண்டு வரேன். ஒரு பெரிய கிரவுண்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். எவ்வளோ பெரிய சர்க்கிள்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் வரைய போகிறோம். அந்த சர்க்கிளோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பாலோ இல்லை ஒரு டென்னிஸ் பாலோ கொண்டு போய் வைக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டென்னிஸ் பாலோ கிரிக்கெட் பாலோ இருக்குல்ல அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ். அந்த 1.5 கிலோமீட்டருக்கு நம்ம சர்க்கிள் போட்டால அதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டம். அந்த சின்ன இடத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அந்த புரோட்டானுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா குவார்க், அப் குவார்க், டவுன் குவார்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டுன்றவர் பார்த்தீங்கன்னா 1909லேயே பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அதை கண்டுபிடிச்சு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் சைஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு. நன்றி.